இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பேர் கூட நம்ம பழகிட்டு இருக்கிறோம், இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், சண்டை போட்டுருக்கிறோம். அவங்க கூட எவ்வளவோ முரண்பட்டு இருந்திருப்போம். எவ்வளவுதான் நம்ம சண்டை போட்டிருந்தாலும், முரண்பட்டு இருந்தாலும், ஒரு சில நபர்களோட நம்மளுடைய உறவுகள் அப்படிங்கிறது, இல்லைன்னா நம்முடைய தொடர்புகள் அப்படிங்கிறத நம்மளால தவிர்க்கவே முடியாது. ஏன் அவங்கள நம்மளால தவிர்க்க முடியாது அப்படின்னா, ஒண்ணு அவங்க அப்படிங்கிறது எப்படி இருக்க முடியும்? 2 வகையில இருக்கலாம். ஒண்ணு நம்முடைய ரத்த சம்பந்தப்பட்ட உறவு முறையா இருக்கலாம். இல்லன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட உறவு முறையா இருக்கலாம். இன்னைக்கு நமக்கு இந்த ஆன்லைன் கிளாஸ்ல குடுத்திருக்கிற டாபிக்ஸ் 2 டாபிக்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ ஸ்டடி ஆஃப் கின்ஷிப் உறவு முறைகளை பகிர்தல் அப்படிங்கிறதுல அழகு 5 யூனிட் 5ல அலையன்ஸ் விவாக சம்பந்தம், ஃபிக்டிவ் கின்ஸ்மேன் கற்பனையான உறவு முறை அப்படிங்கிற 2 டாபிக் இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 2 டாபிக் இது பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி எத்தனையோ கிளாஸஸ்ல நீங்க சோசியாலஜி, சமூகவியல்னா என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. எதைதான் சோசியாலஜில இருக்கிற, சமூகவியல்ல இருக்கிற எந்த ஸ்பெஷலைஸ்ட் பிரான்ச்சை நீங்க படிக்க போனாலும், என்னுடைய சின்ன கருத்து இதுல கவனத்துல கொள்ள வேண்டிய கருத்து என்ன அப்படின்னா, நீங்க சமூகவியல்னா என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நீங்க பின்னோக்கி போய் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க என்ன டாபிக்ல என்ன சாப்டர் படிக்கிறதுக்கு வந்தாலும் நீங்க அந்த கான்டெக்ட்ல தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல சமூகவியல்னா என்ன அப்படிங்கிறத நான் என்னுடைய பார்வையில இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சாப்டர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னுடைய பார்வையில ஒரு சின்ன வகையில விளக்குறேன் நான். நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ சமூகவியலின் தந்தைன்னு சொல்லப்படுற அகஸ்ட் காம்ட் அவர் ஒரு நீளமான டெஃபினிஷன் கொடுத்திருப்பார். அதே மாதிரி கார்ல் மார்க்ஸ், எமில் டர்கைம், ஹாரி எம் ஜான்சன், இப்படி நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டெஃபினிஷன்ஸ்லாம் இந்த விளக்கங்கள் எல்லாம் இருந்து ஒரு பொதுவான ஒரு விளக்கத்தை எடுத்துக்கிட்டா அப்படின்னா, சமூகவியல் என்பது மனிதனின் சமூக வாழ்க்கையை பற்றி படிக்கின்ற ஒரு பொதுவான அறிவியல். ஸோ நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பொதுவான அம்சங்களை பற்றி படிக்கிற மேரேஜ், சோசியாலஜி ஆஃப் எஜுகேஷன், சோசியாலஜி ஆஃப் பொலிட்டி, சோசியாலஜி ஆஃப் எக்கானமி, இப்படி ஒரு ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச்சஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த நம்முடைய வாழ்க்கையில நான் ஏற்கனவே முதல்ல இந்த வகுப்போட ஆரம்பத்துல சொன்ன மாதிரி, நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நம்முடைய சக மனிதர்களோடு, நம்மோடு வாழ்கின்ற சக மனிதர்களோடு தொடர்பு படுத்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த எப்படி தொடர்பு படுத்தப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அங்கதான் நமக்கு அந்த சோசியல் இன்டராக்ஷன், சமூக தொடர்பு அப்படிங்கிறது வருது. ஸோ இந்த சோசியல் இன்டராக்ஷன், சமூக தொடர்பு அப்படிங்கிறது நாம ஒவ்வொருத்தருடையும் ஒரு கோஆபரேட்டிவ் லைஃபா வாழ்ந்துட்டு இருக்கலாம், இல்ல ஒரு போட்டி மனப்பான்மையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கலாம், இல்லைன்னா ஒரு முரண்பட்ட ஒரு பூசல் இருக்கிற மனப்பான்மையில வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஓகே, போனா போகுது அப்படின்னு நம்ம ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு அகாமடேட்டிவ் லைஃபா வாழ்ந்துட்டு இருக்கலாம். இல்லைன்னா நாம மற்றவங்கள முழுசா புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட ஒத்திசைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நிலையை நம்ம தேர்ந்தெடுத்த நிலையில கூட இருக்கலாம். ஸோ எந்த விதமான ஃபார்மா வேணாலும் இருக்கட்டும். ஸோ எதுவா இருந்தாலுமே நம்முடைய அது கோஆபரேட்டிவ் ஃபார்ம், இல்லைன்னா ஒரு போட்டி மனப்பான்மை, இல்லைன்னா ஒரு பூசல் நிலை, இல்லைன்னா ஒரு ஒரு தற்காலிகமான ஒரு இணக்கமான சூழ்நிலை, எதுவா வேணாலும் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பொதுமையான விதிகள் இருக்குது. அந்த பொதுமையான விதிகள் அப்படிங்கிறது, அந்த பிரின்சிபிள்ஸ், அந்த ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது தான் நாம சமூகவியல்ல சமூக நிறுவனங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சமூக நிறுவனங்கள் அப்படிங்கிறத நம்ம சிம்பிளா சொல்லலாம் அப்படின்னா, சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சிம்பிளி ரெஃபர்ஸ் டு standardized procedures of life. So the established procedures of life. So established procedures or standardized procedures அப்படின்னா என்ன? ஏற்கனவே நாம காலகாலமா பழகி, ஏற்கனவே காலகாலமா தொன்று தொட்டு நாம அதை செஞ்சுட்டு அது அப்படியே நாம இப்பவும் மீற முடியாம அப்படியே செஞ்சுட்டு வரக்கூடிய விஷயங்கள், அதான் எஸ்டாப்ளிஷ்ட், ஸ்டாண்டர்டைஸ்ட். ஸோ சமூகத்தால காலப்போக்கில் தேவையான மாற்றங்கள் ஏற்பட்டு அது ஸ்டாண்டர்டைஸ்டா ஆயிருக்கும். ஸோ நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய முன்னோர்கள் இருந்து இப்போ வரைக்கும் நாம் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதுதான் எஸ்டாப்ளிஷ்டு ப்ரொசீஜர், ஸ்டாண்டர்டைஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த சமூகவியல்ல இருந்து சமூக தொடர்புல இருந்து சமூக நிறுவனங்கள் அப்படிங்கிற தொடர்புல நாம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா, சமூக நிறுவனங்களை நாம 2 வகையா பிரிக்கலாம். முதன்மை சமூக நிறுவனங்கள், இரண்டாம் நிலை சமூக நிறுவனங்கள்.
ஸோ சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கேன் பி கிளாசிஃபைடு இன்டு 2 ப்ராடர் கேட்டகரிஸ் அப்படின்னு நீங்க புக்ல படிக்கும்போது அப்படி இருக்கும். ஸோ முதன்மை சமூக நிறுவனங்கள் அப்படிங்கிறது பிரைமரி சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இரண்டாம் நிலை சமூக நிறுவனங்கள் அப்படிங்கிறது செகண்டரி சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இந்த 2 கேட்டகரிக்கு கீழேயும் நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னா நம்மளை பிரித்தே எடுக்க முடியாத ஒரு சில நிறுவனங்களுக்குள்ள நாம் இருக்கிறோம். நம்ம இதெல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம சமூக வாழ்க்கைய வாழ முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில இருக்கோம். ஓகே, இப்ப முதன்மை சமூக நிறுவனங்கள்ல என்னென்ன மாதிரியான சமூக நிறுவனங்கள் இருக்குது? இது மேரேஜ், திருமணம் இருக்குது, ஃபேமிலி, குடும்பம்ங்கிற அமைப்பு இருக்குது, கின்ஷிப், உறவுமுறை அப்படிங்கிற அமைப்பு இருக்குது, ரிலிஜியன், மதம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. இதுல ரிலிஜியன் அப்படிங்கிறத சமீப கால செகண்டரி இன்ஸ்டிடியூஷன்ஸ், இரண்டாம் நிலை சமூக நிறுவனங்களை வச்சு பாக்குறவங்களும் இருக்கிறாங்க. இல்ல அதெல்லாம் முதல்நிலை சமூக நிறுவனங்கள் இருக்கிறதான்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. பட் ஹவவர், ஸோ ஃபார் அவர் பர்பஸ் ஐ brought this religion under பிரைமரி சோசியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ நம்முடைய இப்போ தேவைக்காக நான் அந்த ரிலிஜியன் அப்படிங்கிறத நான் பிரைமரி சோசியல் இன்ஸ்டிடியூஷன்லேயே நான் அதனுடைய இடத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறேன். இரண்டாம் நிலை சமூக நிறுவனங்கள்ல பார்க்கும்போது கல்வி இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, அரசியல் இருக்குது. ஸோ இந்த நிறுவனங்கள் எதுல எல்லாத்துலயுமே, இந்த சமூக நிறுவனங்கள்ல எல்லாத்துலயுமே நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு பாருங்க, மேரேஜ் இல்லாம ஃபேமிலி இல்லை, ஃபேமிலி இல்லாம கின்ஷிப் இல்லை. ஸோ உறவு முறைகள் அப்படின்னு வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்துவதற்கு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் தேவைப்படுது. உறவுகளோட நாம சரியான முறையில உறவுகளை மெயின்டைன் பண்றதுக்கு, அதை நிர்வகி இருக்கிறதுக்கு அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் தேவைப்படுது. இன்னொன்னு, நாம எப்பெல்லாம் நம்ம பயப்பட ஆரம்பிக்கிறோமோ, இல்ல நம்மளால எந்த வேலை முடியலையோ அந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு சூப்பர் பவரா நாம நம்ப ஆரம்பிக்கிறோம். ஸோ மதம், வழிபாடு அப்படிங்கிறது இங்க வந்தது. இந்த இடத்துல இருந்து ஸோ கின்ஷிப் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச்சா எடுத்து சோசியாலஜி ஆஃப் கின்ஷிப், உறவு முறைகளின் சமூகவியல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள தான் இப்போ நாம ஸ்டடி ஆஃப் கின்ஷிப் அப்படிங்கிற விஷயத்த நம்ம படிக்க போறோம். ஸோ இந்த கின்ஷிப், ஸ்டடி ஆஃப் கின்ஷிப் அப்படிங்கிறதுல நமக்கு யூனிட் 5 இருக்கிறது அலையன்ஸ். ஸோ தமிழ்ல சொல்ல போனா விவாக சம்பந்தம். ஸோ விவாக சம்பந்தம், அந்த வார்த்தைகளே, அந்த விவாக சம்பந்தம் அப்படிங்கிற வார்த்தையே உங்களுக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்கும். எப்படி நிறைய விஷயங்களை புரிய வைக்கும்? இது நீங்க தனியா போய் இதை வேற எங்கேயும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நீங்க எல்லாம் எந்தெந்த இடத்துல இருந்து இதை கவனிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியாது. ஒன்று அது நீங்க வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க உங்க குடும்பத்துல ஃபேமிலியில இருந்து நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும், உங்களுடைய வீட்டுல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலும், நம்ம பேசக்கூடிய இந்த விஷயங்களை ஜஸ்ட் நீங்க பேசி முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்க ஃபேமிலியை சுத்தி உங்களுடைய பார்வையை ஒரு அப்டிராக்ட் ஒரு ரன்னிங்க்கு விட்டீங்க அப்படின்னா, ஒரு 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 சுத்தி ஒரு பார்வை அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அலையன்ஸ், அந்த விவாக சம்பந்தம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நம்முடைய உறவு முறைகளை படிக்கும்போது விவாகம், மேரேஜ் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா மேரேஜ்ல இருந்து தான் பிளட் ரிலேஷன்ஸ் வர்றாங்க, மேரிட்டல் ரிலேஷன்ஸ் இவங்கெல்லாம் வர்றாங்க. ஸோ ரத்த சம்பந்தமான உறவு முறைகளும் மேரேஜ் மூலமா தான் சமூகத்துல அங்கீகாரம் கிடைக்குது. ஸோ திருமணம் மூலமா தான் திருமண சம்பந்தப்பட்ட உறவுகள் எல்லாத்துக்குமே அங்கீகாரம் கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்க ஃபேமிலிங்கிற ஒரு விஷயத்த நீங்க படிச்சிருந்தீங்க, இதுக்கு முன்னாடி நீங்க கடந்திருந்தீங்க அப்படின்னா, இப்ப சமூகத்துல நம்ம எல்லாருக்குமே ஒரு அடையாளம் இருக்குது. என்ன அடையாளம் இருக்குது? நம்ம பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோ நம்ம ஃபாதர் நேமோ மதர் நேமோ இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை நம்ம இனிஷியலா வச்சிருப்போம். அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை இனிஷியலா வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஸோ வி ஆர் அப்ரூவ்டு சைல்டு. ஸோ வி ஆல்ரெடி அச்சீவ்ட் ரெகக்னிஷன் இன் த சொசைட்டி. நம்ம சமூகத்துல நமக்கு தேவையான ரெகக்னிஷன், அந்த அப்ரூவலை, அங்கீகாரத்தை நம்ம ஆல்ரெடி அச்சீவ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான தான் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இனிஷியல். அது பெயருக்கு முன்னாடி இருக்கலாம், இல்ல பெயருக்கு பின்னாடி இருக்கலாம், அது எல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. பட் the very fact is we achieved society's recognition. சமூகத்துல நமக்கு தேவையான அங்கீகாரத்தை சம்பாதிச்சிட்டோம். அந்த அங்கீகாரம் எப்படி கிடைக்குது? நம்மளுடைய அப்பா அம்மா யாருன்னு நம்மளால சொல்ல முடியும். நம்மளுடைய அப்பா அம்மா யாருன்னு நம்மளால எப்படி கை காட்ட முடியுது? பிகாஸ் ஆஃப் தி வெட்லாக் பிட்வீன் அவர் ஃபாதர் அண்ட் மதர். நம்முடைய தாய்க்கும் தந்தைக்கும் இடையில திருமணம் நடந்ததன் மூலமாக அதனுடைய அவுட்புட்டா தான் நாம வந்திருக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சமூகத்துல நமக்கு தேவையான அந்தஸ்தை கொடுக்குது. ஸோ விவாகம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நீங்க பிரைமரி சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிற முதன்மை நிலை சமூக நிறுவனங்கள்ல முதல்ல நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறது மேரேஜ் தான் வச்சிருக்கேன். ஏன்னா மேரேஜ் தான் ஒரு குடும்பத்தை, ஒரு ஃபேமிலி எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு பேசிக்.
ஸோ அதுதான் சோசியாலஜி ஆஃப் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச்சே இருக்குது. ஓகே, அது சம்பந்தமா ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து பார்ப்போம். ஏன் நான் அந்த மேரேஜ் அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சொல்றேன் அப்படின்னா, உறவு முறைகளை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா மேரேஜ் அப்படிங்கிற திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ ஏற்கனவே நான் சமூகவியலுக்கு உங்களுக்கு ஒரு என்னுடைய சைடுல இருந்து ஒரு சிம்பிளான ஒரு விளக்கம் சொன்ன மாதிரி, மேரேஜ் அப்படிங்கிறதுக்கு நீங்க நிறைய டெஃபினிஷன்ஸ் படிச்சிருந்திருக்கலாம். ஸோ அந்த நிறைய டெஃபினிஷன்ஸ்ல இருந்து சிம்பிளா நமக்கு புரியக்கூடிய அளவுல ஒரு டெஃபினிஷன், ஒரு விளக்கத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, திருமணம் என்பது சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமூக நிறுவனம். ஸோ மேரேஜ் இஸ் அ சோசியல் இன்ஸ்டிடியூஷன் ரெகக்னைஸ்டு பை த சொசைட்டி. ஸோ ஏன் சமூகத்தால அந்த சமூக நிறுவனம் அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கணும்? சமூகம் தலைத்து ஓங்குவதற்கு மீண்டும் மீண்டும் அதனுடைய டைனாமிக் அப்படிங்கிற அது தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா சமூகத்துல புது புது நபர்கள் வந்துகிட்டே இருக்கணும். நியூ மெம்பர்ஸ் ஹேஸ் டு பி ஆடட். ஸோ அந்த நியூ மெம்பர்ஸ் அப்படிங்கிறது எங்க இருந்தோ எப்படியோ தூக்கி கொண்டு வந்தாலும் போட முடியாது. அந்த மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க, அந்த சமூகத்தினுடைய உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சமூகத்துடைய அங்கீகாரத்தோட இருக்கணும். அந்த சமூகத்தோட அங்கீகாரம் அப்படிங்கிறது என்ன? நீங்க ஃபேமிலியை படிக்கும் போது நீங்க படிச்சிருப்பீங்க, லெஜிட்டிமேட் சைல்டு, இல்லெஜிட்டிமேட் சைல்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க படிச்சிருப்பீங்க. லெஜிட்டிமேட் சைல்டுன்னா யாரு? சமூகத்தால அங்கீகாரம் பெற்ற குழந்தைகள். இல்லெஜிட்டிமேட் சைல்டுன்னா யாரு? சமூகத்துல அங்கீகாரம் இல்லாத குழந்தைங்க. நீங்க இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சொசைட்டி ஃபார் அன் இண்டிவிஜுவல், சமூகம் ஒரு தனி மனிதனுக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நீங்க படிச்சிருக்கும் போது நீங்க ஒரு 3 கேசஸ் படிச்சிருக்கலாம். காஸ்பர் ஹாசர் கேஸ் அப்படிங்கிற ஒரு கேஸ், ஜெர்மன்ல உள்ள ஒரு கேஸ். அடுத்து கமலா அண்ட் சிஸ்டர் கேஸ், இது இந்தியாவில் உள்ள கேஸ். தென் இல்லெஜிட்டிமேட் சைல்டு அண்ணா அப்படிங்கிற ஒரு சைல்டு, இது அமெரிக்கன் கேஸ். இவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா திருமண உறவின் மூலமாக வந்தவங்க, ஆனா மனித தொடர்பு இல்லாம இருந்தவங்க. ஸோ அந்த திருமணம்ங்கிற ஒரு விஷயம்ங்கிறது சமூகத்தால் அங்கீகரிக்கப்படாத சூழ்நிலை இருக்கும்போது பிறந்த குழந்தைங்க இவங்க அதனால சமூகத்திலிருந்து விலக்கப்பட்டாங்க பலவந்தமா. அதனால அவங்களால மனிதர்களா நடக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க இதுக்கு முன்னாடி படிச்சிருந்துக்கலாம். இல்லைன்னா இதுக்கப்புறம் நீங்க வரும்போது நான் சொன்ன விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த விவாக சம்பந்தம், அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்ற முக்கியமான விஷயம், திருமணம் அப்படிங்கிறது சமூகத்தை கட்டமைக்கிற மிக மிக முக்கியமான ஒரு சமூக அவங்க திருமணம், அந்த அலையன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, விவாகம்ங்கிறத பார்க்கும்போது யார் வீட்டுல பொண்ணு எடுத்திருக்கிறாங்க, யார் வீட்டுல மாப்பிள்ளை எடுத்திருக்கிறாங்க, அவங்க மூலமா இன்னாருக்கு இன்னார் என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு டீப்பான ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு உள்ள போறது விவாக சம்பந்த அணுகுமுறை. 3வது அப்ரோச் உயிரியல் அணுகுமுறை, இல்லைன்னா கான்சாங்குவினியல் பயாலஜிக்கல் அப்ரோச் அப்படிங்கிறது அந்த அலையன்ஸ் அப்ரோச்சுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். ஸோ பயாலஜிக்கலா வித் ஹூம் வி ஆர் ரிலேட்டட். ஸோ யாரோடலாம் நம்ம ரத்த சம்பந்தமான உறவு நமக்கு இருக்குது, யாரோடலாம் நமக்கு ரத்த சம்பந்தமான உறவு இருக்கும்? அப்பாவுடைய அண்ணன், ஸோ அப்பாவுடைய அண்ணன் தம்பி, இவங்க பிறக்கிற குழந்தைங்கள் எல்லாருமே ஒரே டிசன்ட்ல வர்றாங்க, ஒரே மரபு வழியில வர்றவங்க. அப்போ ஒரே மரபு வழியில வரும்போது நம்மளுடைய அந்த அந்த வழித்தோன்றல் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு மிகப்பெரிய வசதியா இருக்கும். நீங்க சோசியாலஜி ஆஃப் ரிலிஜன் இல்லைன்னா அந்த மதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க கிளான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த படிச்சிருப்பீங்க, குலம் அப்படிங்கிறத. அந்த குலம் அப்படிங்கிறதுல நாம எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும்? நம்ம ஒரே குடும்பத்திலிருந்து வந்தவங்க அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நம்ம குலதெய்வ வழிபாடு, நம்ம குலதெய்வம் எல்லாத்துக்கும் குலதெய்வம் இருக்கும், மேக்சிமம் இருக்கும், எனக்கு தெரிஞ்சு எல்லாம் யாருக்கும் இல்லாம இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்துக்கள்ல குலதெய்வம் வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குலதெய்வத்தை போய் கும்பிடுறவங்க எல்லாம் யாரு? அந்த குலதெய்வத்தை கும்பிடுறவங்க எல்லாருமே ஒரே முன்னோர் வழியிலிருந்து வந்து பல்வேறு கிளைகளா பிரிஞ்சு போனாங்க. ஸோ அந்த கோவிலுக்கு அந்த டெம்பிள் டாக்ஸ் வரின்னு கொடுக்குறவங்க எல்லாம் யாரு? எல்லாருமே அண்ணன் தம்பி உறவு முறைகள் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே அவங்களுக்கு பொண்ணு கொடுத்தவங்க அந்த 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 திருமண உறவு எந்த குடும்பத்தோட இருக்கோ அந்த குடும்பத்தை கூப்பிடுவாங்க தவிர அவங்க கிட்ட அந்த டெம்பிள் டாக்ஸ் வரிங்கிறத வாங்க மாட்டாங்க. ஸோ இந்த பயாலஜிக்கல் அப்ரோச்ல நாம அந்த கிளான் அப்படிங்கிற ஒரு குலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த குலத்தை நம்மளால ஈஸியா ட்ரேஸ் அவுட் பண்ணலாம். ஸோ சில பேர் நீங்க சினிமால கூட பார்த்துருக்கலாம், நீங்க எந்த சாமியை கும்பிடுறீங்க அப்படிங்கிற கேள்வி கூட வரும். அந்த எந்த சாமியை கும்பிடுறீங்க அப்படிங்கிற கேள்வி என்ன அப்படின்னா மறைமுகமா நீங்க எந்த குலத்தை சார்ந்தவங்க அப்படிங்கறது ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ற ஒரு இன்டெரக்டான அப்ரோச். ஸோ அந்த எந்த சாமி அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா அந்த சாமியை கும்பிடுறவங்க யாருன்னு தெரியும். அந்த சாமியை கும்பிடுறவங்க யாருன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுடைய வாரிசு வழி வம்சாவளி எல்லாருமே நமக்கு தெரிய வரும்.
எல்லாரையுமே நமக்கு தெரிய வரும்போது ஒருத்தனை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, இல்ல ஒருத்தனுடைய அந்த சோசியல் பொசிஷன், சோசியல் ஐடென்டிட்டி, அந்த சமூகத்துல அவங்களுடைய நிலையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதை ஒரு மறைமுகமான ஒரு அணுகுமுறையா பயன்படுத்துவாங்க. காரணம், இந்த இண்டிவிஜுவல்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் அதர் இண்டிவிஜுவல் பை பிளட். ஸோ இந்த 3 அணுகுமுறைகள்ல இந்த 3 அணுகுமுறைகளையும் நீங்க அப்படியே பேக்ரவுண்டா வச்சுக்கிட்டு நாம எப்படி அதை புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது, அந்த விவாக அணுகுமுறை அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ இப்போ மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம், திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து, திருமணம்ங்கிறது என்ன? நீங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா சொல்லிடுறேன். நீங்க உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல்ல ஈகோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். அந்த ஈகோ அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா, சம் எக்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு பல கின்ஷிப் டெர்மினாலஜி ஈகோ. ஸோ எக்ஸ் மேரிஸ் ஒய் அப்படின்னு நம்ம சொல்றது போல ஈகோ மேரிஸ் ஒய், இப்படி தான் சொல்லுவாங்களே தவிர அந்த ஈகோங்கிறத ஆஸ் இட் இஸ் அப்படிங்கிற மீனிங்ல அது ஒரு மிஸ் இன்டர்பிரட்டடா நீங்க எடுத்துக்க கூடாது. ஸோ ஈகோ அப்படிங்கிறது செல்ஃப். அது இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிற நானே அந்த ஈகோவா இருக்கலாம், இல்ல கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களே அந்த ஈகோவா இருக்கலாம். எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம டெக்னிக்கலா ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு டீசெண்டான வார்த்தை ஈகோ அப்படிங்கிறது. ஸோ அந்த ஈகோங்கிற வார்த்தையில நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடவே கூடாது. ஏன் இதை நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன் அப்படின்னா, இந்த ஈகோங்கிற வார்த்தையை வச்சுதான் எல்லாமே எக்ஸ்பிளைன் ஆயிருக்கும். ஸோ இந்த ஈகோங்கிற வார்த்தையை நீங்க தெளிவான அர்த்தத்துல செல்ஃப், ஒன் பர்சன் அண்ட் இண்டிவிஜுவல் செல்ஃப் அப்படிங்கிற எக்ஸ் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கலாம். சம்டைம்ஸ் அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேல ரெப்ரசன்ட் பண்றதா தெரியும். நீ உங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு மேல் இண்டிவிஜுவலை ரெப்ரசன்ட் பண்றதா ஈகோ இருக்கும். நீங்க அதுக்கெல்லாம் நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ரொம்ப சிம்பிள், மேலுக்கு பதிலாக ஃபீமேலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஜெண்டர் இஸ் நாட் அ மேட்டர். அங்க ஈகோ அப்படிங்கிறத நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதா அதுல நிலையான ஒரு விஷயம். ஓகே, திருமணம் அப்படிங்கிறது என்ன? ஸோ திருமணத்தின் மூலமா என்ன நடக்குது? ஒரு வீட்டுல இருந்து இங்க பொண்ணு சைட்ல இருந்து பார்த்தா பொண்ணை கொடுக்குறாங்க. ஸோ மாப்பிள்ளை சைட்ல இருந்து பார்த்தா அங்க இருந்து எடுக்கிறாங்க. அப்போ இட் இன்வால்வ்ஸ் 2 பார்ட்டிஸ், ஒய்ஃப் கிவர் அண்ட் ஒய்ஃப் டேக்கர். ஸோ ஒய்ஃப் கிவர் அண்ட் ஒய்ஃப் டேக்கர் அப்படிங்கிற 2 பார்ட்டி அங்க இன்வால்வ் ஆகுது. அப்போ கிவிங் அண்ட் டேக்கிங் அப்படிங்கிற அந்த ஆக்டிவிட்டி அங்க திருமணம் மூலமா தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே தான் இருக்கு சமூகத்துல. ஸோ கிவிங் அண்ட் டேக்கிங், ஸோ கொடுக்கறது வாங்குறது அப்படிங்கிறது. ஸோ கொடுக்கறது வாங்குறது அப்படிங்கிறத நாம பார்த்தோம் அப்படின்னா அது என்னது? a type of exchange. ஸோ பண்டமாற்றுன்னு சொல்ல முடியாது, ஒரு பரிமாற்றம், ஒரு பரஸ்பரம் மாற்றிக்கொள்ளுது. ஸோ லெவி ஸ்ட்ராஸ் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, மேரேஜ் as a form of exchange. ஸோ திருமணம் என்பது ஒரு பரிமாற்றத்துடைய ஒரு வடிவம். என்ன இங்க பரிமாறிக்கிறாங்க? பெண்ணை பரிமாறிக்கிறாங்க. ஸோ பெண்ணை எதுக்காக பரிமாறிக்கிறாங்க? ஸோ எக்ஸ்சேஞ்சிங் விமன் இஸ் த பிரைம் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி சொசைட்டி. ஸோ இட் இஸ் அ பிரைமரி ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அதிகமான பெண்களை இப்பவும் பாருங்க, கிராமங்கள்ல ஒரு பழக்கம் இருக்கும், அதிகம் பெண் குழந்தைங்க இருந்தா அவனுக்கு என்னையா பிரச்சனை, எல்லாம் பொட்ட பிள்ளைய, இவன் வீட்டுல ராஜா மாதிரி உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படிங்கறதெல்லாம் சொல்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்க கிராமங்கள்ல போனீங்கன்னா அவங்க கிட்ட பேசும்போது நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. ஸோ நிறைய பெண்கள் இருக்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணை எப்படி கல்யாணம் முடிச்சு கொடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல இருப்பாங்க. ஆனா சமூகத்துடைய பார்வை என்னவா இருக்கு தெரியுமா? பொண்ணுங்களை கல்யாணம் நிறைய பத்திருக்கிற, நீ கவலையே இல்லாம நீ உன் பிள்ளைங்க உன்னை காப்பாத்தும், உன்னை உட்கார வச்சு சாப்பாடு போடு, கஞ்சி ஊத்துன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ஸோ அவங்க தான் அந்த ஃபேமிலியுடைய பிரைம் அசெட். ஸோ அந்த பிரைம் அசெட் அப்படிங்கன்னா நிறைய பெண்கள் இருக்கிறது. ஸோ எலிஜிபிளான பெண்கள் அப்படின்னா திருமணத்திற்கு தயாரான விதத்துல பெண்கள் இருக்கிறதுங்கிறது அந்த குடும்பத்துக்கான அசெட். ஸோ அவ்வளவு இருக்கிறது அப்படிங்கிறது அந்த சொத்துக்களை வச்சுக்கிற மாதிரி தான் அது வந்து. ஸோ அந்த பெண்களெல்லாம் இவங்க வந்து மேரேஜ் முடிச்சு கொடுக்கும்போது இந்த ஃபேமிலிக்கு பிரைட் கிஃப்ட்னு வந்து சேரும். ஸோ அந்த பெண்ணை எடுக்கணும் அப்படின்னா பிரைமரி சொசைட்டிஸ்லாம், பிரிமிட்டிவ் சொசைட்டிஸ்லாம், அதாவது அந்த ஆரம்ப கால சமூகங்கள்லாம் பெண்களுக்கு எடுப்பதற்கு அந்த இழப்பீடாக பரிசை கொடுத்து அந்த பெண்ணை வந்து இவங்க எடுக்கணும். ஸோ இட் இஸ் அ பிரைம் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இட் இஸ் an exchange which involves சிம்பிள்ஸ். ஒரு சிம்பாலிக் எக்ஸ்சேஞ்ச். ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது, என்கிட்ட இவ்வளவு இருக்குது, என்கிட்ட இந்த பொண்ணை எடுக்கணும் அப்படின்னா நீ இவ்வளவு பரிசு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இது இவ்வளவு பரிசு இருந்தா மட்டுமே தான் இந்த பொண்ணை வந்து கொடுக்க முடியும். அப்போ ஸோ பிரைட் டேக்கிங் அப்படிங்கிற ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னா, ஸோ பிரைட் டேக்கர்
அதாவது ஒய்ஃப் டேக்கர் அப்படிங்கிறவங்க அந்த பெண் இருக்கிற ஃபேமிலிக்கு நிறைய gift கொடுத்தா மட்டுமே தான் அந்த பெண்களை திருமணம் பண்ணிக்க முடியும். ஸோ இங்க வந்து பெண் எடுப்பதற்கு பெண்ணை அந்த அந்த எக்கனாமிக் லாஸ் அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்றதுக்காக அந்த ஒய்ஃப் டேக்கர் அந்த ஒய்ஃப் கிவர் ஃபேமிலிக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்குறாரு. ஸோ திஸ் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் ரெசிப்ரோசிட்டி. ஸோ பிரின்சிபல் ஆஃப் ரெசிப்ரோசிட்டின்னு லெவி ஸ்ட்ராஸ் சொல்றாரு. இன்னொன்று, சரி கிஃப்ட் நம்ம கிட்ட நிறைய இருக்குது, அவங்க கிட்ட பொண்ணு நிறைய இருக்குது அப்படிங்கிறதுக்காக யார்கிட்ட வேணாலும் கிஃப்டை கொடுத்துட்டு பொண்ணு எடுத்துக்க முடியுமா? முடியாது. சமூகம் அதுக்குன்னு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்காரு. ஸோ நம்ம கிட்ட நிறைய கிஃப்ட் இருக்குது, அவங்க நிறைய பொண்ணு இருக்குது, ஜஸ்ட் இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தானே, இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் ரெசிப்ரோசிட்டி தானே. ஐ எம் ரெடி டு கிவ் கிஃப்ட்ஸ், யூ ஹேவிங் மோர் எலிஜிபிள் ஃபீமேல்ஸ், தென் ஒய் வி ஆர் நாட் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அங்கே கிடையாது. ஸோ இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யாருக்கிட்ட வேணாலும் நினைச்ச மாதிரி கிஃப்டை கொடுத்து பொண்ணுங்களை திருமணம் பண்ணிட்டு வந்துட முடியாது. அதுக்குன்னு ஒரு சில தடைகள் இருக்குது. அதுதான் உடல் உறவுத்துறை, அந்த இன்செஸ்ட் டேபு அப்படின்னு சொல்றாரு. இது சமூகத்தால ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு, அதாவது நிறுவப்பட்ட ஒரு தடை. நான் தான் சொல்லல, இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது என்ன, ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ரொசீஜர்ஸ் ஃபார் சோசியல் லைஃப். சமூகத்தால ஆல்ரெடி நிறுவப்பட்ட, நாம காலகாலமா பழகிட்டு வந்த, செஞ்சுட்டு வந்த, பிராக்டிஸ்ல இருந்த விஷயங்கள் தான் சமூக நிறுவனங்கள். ஸோ இந்த இன்செஸ்ட் டேபு அப்படிங்கிறது என்ன? ஸோ யாரோட உடல் உறவு கொள்றது அப்படின்னா, யாரோட திருமணம் நடத்துகிறது. திருமணம்ங்கிறது, ஸோ மேரேஜ் இஸ் சோசியலி அப்ரூவ்டு மீன்ஸ் டு ஹேவ் இன்டர்கோர்ஸ். இது ஒரு டைப் ஆஃப் டெஃபினிஷன். ஸோ திருமணம்ங்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் உடல் உறவு கொள்வதற்கான சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வழிமுறை. ஆனா இந்த யார் திருமணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் வித் சில்ட்ரன். ஸோ எ மேரேஜ் ஷுட் நாட் ஹேப்பன் பிட்வீன் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன். பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில நடக்கக்கூடாது. அதே மாதிரி சிப்ளிங்ஸ், அண்ணன் தங்கச்சி, இந்த உறவு முறைகளையும் நடக்கக்கூடாது. ஸோ இந்த அடிப்படையில தான் அந்த ட்வின் பிரின்சிபல் அப்படிங்கிறத லெவி ஸ்ட்ராஸ் சொல்லியிருக்கிறாரு. அந்த ட்வின் பிரின்சிபல் என்ன, ஒய்ஃப் கிவர்ஸ் அண்ட் ஒய்ஃப் டேக்கர்ஸ். ஸோ போத் ஒய்ஃப் கிவர்ஸ் அண்ட் ஒய்ஃப் டேக்கர்ஸ் வில் எக்ஸ்சேஞ்ச் கிஃப்ட்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் சிம்பிளி ஃபார் மேரேஜ். ஸோ இன் திஸ் கான்டெக்ட், ஸோ இதன் அடிப்படையில் திருமணம் அப்படிங்கிறது ஸோ ஒரு பரஸ்பர பரிமாற்றத்தின் ஒரு வடிவமாய் இருக்குதுங்கிறது லெவி ஸ்ட்ராஸுடைய கருத்து. ஸோ இது இப்போ சொன்னதுல இருந்து அப்படியே நீங்க கொஞ்சம் எலாபரேட் பண்ணி பார்ப்போம். ஸோ திருமண விதிகள், ரூல்ஸ் ஆஃப் மேரேஜ் அப்படிங்கிறது என்ன? நான் இப்போ உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் இன்செஸ்ட் டேபு. ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் நம்ம திருமணம்ங்கிற ஒரு விஷயத்தை, அந்த விவாகம் அப்படிங்கிறத நாம தீர்மானிக்கும் போது இந்த ரெண்டை நாம ஃபாலோ பண்ணியே தாகணும். அது எந்த சமூகமா வேணாலும் இருக்கட்டும், இல்லை எந்த குழுவா வேணாலும் இருக்கட்டும், அது எந்த கல்ச்சுரல் குரூப்பா இருக்கட்டும், இல்லை எக்கனாமிக் குரூப்பா இருக்கட்டும், வாட் எவர் இட் மேபி. இந்த ரெண்டு விஷயங்களை அவங்க கண்டிப்பா பார்த்தே தான் தீருவாங்க. ஒன்னு இன்செஸ்ட் டேபு. ஸோ யாரோட திருமணம் நடைபெறக்கூடாது. ஒன்னு, யாரோட திருமண உறவு நடைபெறக்கூடாது அப்படின்னு வரும்போதே யாரோட நடைபெறணும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரிய ஆரம்பிச்சோம். சரி, யாரோடைய திருமண உறவு ஏற்படுத்தக்கூடாது? பிட்வீன் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன். ஸோ பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில. ஏன்னா they are offsprings of our parents. We are offsprings of our parents. நம்ம பெற்றோருடைய ரத்தத்திலிருந்து வந்த நேரடி வாரிசு. ஸோ நாம திருமண உறவுக்கு தகுதியான நபர்கள் கிடையாது. அதே மாதிரி பிட்வீன் சிப்ளிங்ஸ், சகோதர சகோதரிகளுக்கு இடையில், சகோதர சகோதரிகளுக்கு இடையில ஏன் நடத்தக்கூடாது? தே ஆர் ரிலேட்டட் பை பிளட். அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ரத்த சம்பந்தமான உறவு இருக்குது. எப்படி ரத்த சம்பந்தமான உறவு இருக்குது? ஒரே ஆரிஜின், ரெண்டு பேருக்குமே. ஒரே ஆரிஜின்ங்கிறது என்ன? ரெண்டு பேருக்கும் பெற்றோர் ஒண்ணு. சரி, ஓகே, பெற்றோர் ஒண்ணு, ஒரே பெற்றோர்ல இருந்தா கூடாது. ஏன் பெரியப்பா இருக்காங்க, சித்தப்பா இருக்காங்க, அவங்க வந்து எனக்கு நேரடி பெற்றோர் கிடையாது அப்படின்னு யாராவது கேட்கலாம். அவங்களும் நம்மளுடைய பெற்றோர் ரகத்துல தான் வருவாங்க. அவங்க குழந்தைங்களும் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் உறவு முறையெல்லாம் வருவாங்க. பெரியப்பா சித்தப்பா பெரியம்மா சித்தி இவங்க எல்லாருமே நம்மளுடைய அப்பா அம்மாங்கிற உறவு முறையில வருவாங்க. ஸோ அது வந்து அது பெரியப்பா சித்தப்பா பெரியம்மா சித்தி உறவு முறையா இருந்தாலும் சரி, ஸோ அண்ணன் தங்கச்சிங்கிற உறவு முறை, அது நம்ம அங்காளி பங்காளிகள் இருந்தாலும் சரி, நாமெல்லாம் ஒரே முன்னோர்ல இருந்து தோன்றி வந்ததுனால அவங்களுக்குள்ள திருமணம் நடைபெறக்கூடாது. ஒண்ணு. அதனால இதுக்கு தாண்டி அவங்க வந்து அவங்களுடைய எலிஜிபிள் பார்ட்னரை சர்ச் பண்ணணும் அப்படிங்கறதுதான் இந்த இன்செஸ்ட் டேபு. ரெண்டு, எக்ஸோகமி விதி.
ஸோ எக்ஸோ அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, கேமிங்கிறது மேரேஜ். ஸோ எக்ஸோகமிங்கிறது என்ன? நம்ம நம்ம குரூப்புக்கு வெளியில இருந்து பொண்ணு எடுக்கிறது. நம்ம குரூப்புக்கு வெளியில இருந்து பொண்ணு எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒன்று சொன்னேன். அந்த குலதெய்வ வழிபாட்டுல கும்பிட வர்றவங்க எல்லாம் யாரு? அந்த கோயிலுக்கு வர்றவங்க எல்லாம் யாரு? அவங்க எல்லாருமே ஒரு பொதுவான முன்னோர்ல இருந்து அப்படி பிரிஞ்சு 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 வந்து போனவங்க. அவங்க எல்லாம் யாரு? எல்லாருமே நமக்கு அண்ணன் தம்பி உறவு முறை, பெரியப்பா சித்தப்பா உறவு முறை. கொஞ்சம் நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க ஒரு சின்ன நான் சொல்ற அந்த விஷயத்தை நீங்க இமேஜின் பண்ணுங்க. ஸோ நமக்கு நம்ம அப்பாவுக்கு ஒரு 3 அண்ணன், ஒரு தம்பி, எல்லாத்துக்குமே ஒரு 3, 4 குழந்தைங்க இருக்கிறாங்க. அதாவது நமக்கு சகோதரங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. அப்போ அந்த ஃபேமிலி அப்படியே பிரிஞ்சுக்கிட்டே வருது. அப்படியே நீங்க ஒரு ஃபேமிலி ட்ரீ அப்படிங்கிறத நீங்க வந்து அப்படியே மனசுக்குள்ள இமேஜின் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, அது மிகப்பெரிய ஆலமரம் மாரி போய் நிக்கும். ஸோ அந்த ஆலமரம்ங்கிறது என்ன? அந்த ஆலமரத்துல எல்லாம் ஒண்ணு போல இருக்கிறது எல்லாருமே நம்மளுடைய அண்ணன், தம்பி, பெரியப்பா, சித்தப்பா, அக்கா, தங்கச்சிங்க இவங்க எல்லாரும் தான். ஸோ மகன், மகள் இந்த உறவு முறைகள் தான் நமக்குள்ள வந்து நிக்கும். ஸோ இந்த உறவு முறைகள் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறுபடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க எந்த சாமியை கும்பிடுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஸோ இந்த சாமியை கும்பிடுறாங்கிற பர்டிகுலர் வரும்போது, அது நம்ம நம்ம பங்காளி மக்கள் கும்பிடுற சாமி இல்ல, அது நம்ம உறவு முறை அண்ணன் தம்பி கும்பிடுறது இல்ல, அப்ப இவங்கிட்ட பொண்ணு எடுக்க கூடாது அப்படின்னா. ஸோ இதுதான் நாம வந்து ஒருத்தரை தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறை. ஸோ இது ஒரு வழிமுறை, இதுதான் வழிமுறைன்னு சொல்ல முடியாது. அப்படிங்கிறப்ப என்ன அர்த்தம்? நம்ம ரத்த வழி இல்லாத குழுவிலிருந்து நாம் பொண்ணு எடுக்க வேண்டும், மாப்பிள்ளை எடுக்க வேண்டும். அது பெண்ணா இருந்தாலும் சரி, மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி. We have to find an eligible partner to perform the marriage from outside the group. So outside the groupல இருந்து எடுக்கணும். ஸோ பிளட் ரிலேட்டிவ்ஸ் அவாய்ட் பண்ணணும். நான் இப்ப சொன்ன மாதிரி அந்த ஒரு ஃபேமிலி ட்ரீயை வரைஞ்சு பாருங்கன்னு சொன்னேன் இல்லையா? பேரலல் கசின்ஸ். இப்போ பேரலல் கசின்ஸ்னா யாரு? நம்ம அப்பா கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ இருக்கட்டும். ஸோ பெரியப்பா சித்தப்பாவா இருக்கட்டும். ஸோ பெரியப்பா சித்தப்பாவுடைய பிள்ளைங்களும் நம்ம சகோதர சகோதரிகள் தான். ஸோ அவங்கெல்லாம் பேரலல் கசின்ஸ். ஒரே ரத்த வழி உறவுல இருந்து நம்முடைய கொடி வந்ததுனால அவங்க எல்லாருமே நமக்கு வந்து அங்காளி பங்காளிகள், பிளட் ரிலேட்டிவ்ஸ், அண்ணன் தம்பி உறவு முறை, அக்கா தங்கச்சி உறவு முறையா வர்றாங்க. ஸோ இந்த பேரலல் கசின்ஸ்ல இருந்து வெளியில இருந்து எடுக்கணும். ஸோ அந்த பேரலல் கசின்ஸுக்கு ஆப்போசிட் யாருன்னு சொன்னா கிராஸ் கசின்ஸ். அது நம்ம லேட்டரா நம்ம வரும்போது அதை நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ லெவி ஸ்ட்ராஸ், நான் இருந்த சொன்ன மாதிரி லெவி ஸ்ட்ராஸ் அந்த கின்ஷிப் உடைய எலிமெண்டரி ஃபார்ம் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணியிருக்கிறார். ஸோ எலிமெண்டரி அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கின்ஷிப் அப்படிங்கிறத he classified into 2 broader categories. ஒன்னு எலிமெண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் கின்ஷிப், உறவின் ஆரம்ப அமைப்பு. இன்னொன்னு உறவின் சிக்கலான அமைப்பு. இதுதான் அந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கின்ஷிப். ஸோ எலிமெண்டரி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதும் சரி, காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரும் அப்படிங்கிறது சரி, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதை லெவி ஸ்ட்ராஸ் வந்து அதை கேட்டகரைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நமக்கு கொடுத்துருக்கிறதுனால இது ஒரு பெரிய விஷயம் மாதிரியோ இல்லை ஒரு புதுமையான விஷயம் மாதிரியே தெரியுது. ஆனா திரும்பவும் ஒரு விஷயத்த நான் மறுபடியும் உங்க முன்னாடி எம்பசைஸ் பண்ண விரும்புறேன். என்ன அப்படின்னா, இதை நீங்க கேட்கும்போது இது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான், நம்மளை சுத்தி இருக்கிற விஷயம்தான். நாம இப்போ உங்கள யார் வேணாலும் அந்த உறவமைப்புல கூட இருந்திருக்கலாம், அந்த ரோலை நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், அந்த ரோலுக்கான ஆப்ளிகேஷன்ஸை நீங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருக்கலாம், அந்த ரோலுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்க வந்து கேரி ஓவர் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். நோ இண்டிவிஜுவல் கேன் பி ஃப்ரீ ஃப்ரம் சச் elementary and complex structure of relationship, particularly elementary structure of kinship. ஸோ அந்த ஆரம்பகால உறவு முறை அப்படிங்கிறத நம்ம 2 வகையில பிரிக்கலாம். லெவி ஸ்ட்ராஸுடைய பார்வையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம இந்த ஆரம்பகால உறவு அப்படிங்கிறது இல்லைன்னா ஆரம்ப அமைப்பு அப்படிங்கிறது 2 வகையான உறவினர்களை அடிப்படையாக கொண்டது. ஒன்று இணை உறவினர்கள், அதாவது பேரலல் கசின்ஸ். இந்த கின்ஷிப், நீங்க கின்ஷிப் டெர்மினாலஜில அந்த இணை உறவினர்கள் அப்படிங்கிற பாக்ஸுக்கு கீழே 2 கோடு இருக்கும். ஈக்குவல்ங்கிற சிம்பிளை நீங்க வெர்டிகலா நிப்பாட்டி வச்சீங்க அப்படின்னா அதான் பேரலல் இணை உறவினர்கள். இன்னொன்னு குறுக்கு உறவினர்கள், கிராஸ் கசின்ஸ். இந்த இணை உறவினர்கள் அப்படிங்கிறவங்க யாரு? வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி தாங்க. ஸோ அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கிட்ட கூட நாம வந்து திருமண உறவு வச்சுக்கோமா? ஒருபோதும் வச்சுக்க மாட்டோம். ஏன் ஒருபோதும் வச்சுக்க மாட்டோம்? இதை யார் ரிலேட்டட் பை பிளட் வித் அஸ். அவங்க எல்லாம் நம்ம கூட ரத்த வழி உறவு கொண்டவங்க. சரி, அப்போ யார் யாரெல்லாம் ரத்த வழி உறவினர்கள்? நான் ஏற்கனவே இப்ப சொன்ன மாதிரி
நம்முடைய அப்பாவுடைய அண்ணன், தம்பி இவங்க எல்லாருமே. சரி, அப்பா சைடு நம்ம பார்த்தாச்சு. அடுத்த அம்மா சைடு அங்கேயும் நம்ம பெரியம்மா, சித்தின்லாம் நம்ம சொல்றோமே. அம்மாவுடைய அக்கா, தங்கச்சி இவங்கெல்லாம் சொல்றோமே. அவங்க குழந்தைங்களும் நமக்கு பேரலல் கசின்ஸா தான் வருவாங்க. ஏன்னா தே ஆர் ரிலேட்டட் வித் அவர் மதர். ஸோ அம்மாவுடைய ரத்த வழி உறவினர்கள் அவங்க. அதனாலதான் அவங்களும் பேரலல் கசின்ஸ்ல வர்றாங்க. இப்ப நீங்க ஒரு ஒரு கின்ஷிப், அந்த உறவு அப்படிங்கறத நீங்க ட்ரேஸ் பண்ணும்போது அம்மா வழியில சொந்தமா, அப்பா வழியில சொந்தமாங்கிற ஒரு கேள்வி கேட்போம். ஸோ அம்மா வழியில சொந்தம் அப்படின்னா எவ்வளவு தூரத்துக்கு அந்த ரிலேஷன்ஷிப் போகுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஸோ பிரைமரி கின்ஸ்மேன், செகண்டரி கின்ஸ்மேன், டெர்ஷியரி கின்ஸ்மேன், டிஸ்டன்ட் கின்ஸ்மேன், இப்படித்தான் நம்ம படிப்போம். ஸோ பிரைமரிங்கிறது யாரு? முதல் நிலை உறவினர்கள். செகண்டரி கின்ஸ்மேன்ங்கிறது யாரு? இரண்டாம் நிலை உறவினர்கள். டெர்ஷியரி கின்ஸ்மேன்ங்கிறவங்க யாரு? மூன்றாம் நிலை உறவினர்கள். டிஸ்டன்ஸ் கின்ஸ்மேன் அப்படிங்கிறவங்க ரொம்ப தூரத்து சொந்தம். அப்படியே நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி இன்னார சொல்லி இதுக்கு ஒரு 4 பேரை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒருத்தரை நீங்க புரிய வச்சீங்க அப்படின்னா அவரு இல்லைன்னா அவங்க டிஸ்டன்ட் கின். ஸோ அவ்வளவு சுத்தி வர்ற விஷயத்துல நம்ம அதுக்கும் ஒரு லூப் ஹோல் நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ அதுக்குன்னு ஒரு விதிவிலக்கு நம்ம சமுதாயம் வச்சிருக்குது. எப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரேஸ் பண்ற அந்த ரிலேட்டிவ்ஸ், ஈவன் தோ தே ஆர் பேரலல் டு அஸ், அவங்க நமக்கு இணை உறவினர்களாக இருந்தாலும் ரொம்ப டிஸ்டன்ட் கின்னா இருக்கும்போது நாம இந்த மாதிரியான அந்த ரூல்ஸ் ஆஃப் மேரேஜ், ஸோ விவாகத்தின் அப்படிங்கிறத நாம பார்க்க வேண்டிய, கண்டிப்பா இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது ஒரு எக்ஸம்ஷன். இன்னொன்னு, 6 தலைமுறைக்கு பின்னாடி நம்ம போகும்போது அவங்க நமக்கு இணை உறவினர்களாக இருந்தாலும், பேரலல் கசின்ஸா இருந்தாலும், நாம அந்த ரூல்ஸ் ஆஃப் மேரேஜ் அப்படிங்கிறத, அந்த இன்செஸ்ட் டேபு அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற 2 விதிவிலக்குகள் இந்த இடத்துல இருக்குது. இன் ஜெனரல், ஸோ இன்செஸ்ட் டேபு tries to avoid the marital relationship between people who are related by blood. ஸோ இன்செஸ்ட் டேபு அப்படிங்கிறது இணை உறவினர்களுக்கிடையே, அந்த பேரலல் கசின்ஸ்களுக்கு இடையே திருமண உறவை விளக்குவதற்கான ஒரு அடிப்படை விதியாக இருக்கிறது. ஸோ இப்போ பேரலல் கசின்ஸ் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்பா கூட கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாரும் இருப்பாங்க. இன்னொன்னு கவனிச்சிங்க அப்படின்னா, சில பெண்களுக்கு வந்து திருமணம் முடிச்சு கொடுக்கும்போது அவங்க வீட்டுல அண்ணன் தம்பி இல்லைன்னாலும் அவங்க பெரியப்பாவுடைய அண்ணன் தம்பிங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் அங்க அம்மா வீட்லயும். ஏன் அவங்க பெரியப்பா வீட்டுல இருக்கிற அண்ணன் தம்பி கொண்டு வர்றாங்க? தேர் ஆல்சோ பிரதர்ஸ் ஆஃப் திஸ் பிரைட் அப்படிங்கிறதான். ஸோ அந்த உறவு முறைய, அண்ணன் தம்பிங்கிற உறவு முறைய விட்டு கொடுக்க மாட்டாங்க. சரியா? ஓகே. ஸோ அம்மா வழியில, அப்பா வழியில கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க எல்லாருமே இங்க இணை உறவினர்கள். அதே மாதிரி அம்மா வழியில அம்மா கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க எல்லாமே நமக்கு ஒரு இணை உறவினர்கள். ஏன்னா நாம பெரிய அப்பா, சின்ன அப்பா, பெரிய அம்மா, சின்ன அம்மா, இப்படித்தான் நம்ம வந்து அம்மாங்கிற வார்த்தையும் அப்பாங்கிற வார்த்தையும் சஃபிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ப்ரிஃபிக்ஸ்ங்கிறது என்ன? பெரிய பெரியப்பா, சின்ன சித்தப்பா, பெரிய பெரியம்மா, சின்ன சின்னம்மா, சித்தி, இப்படி நம்ம அந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸே நமக்கு வந்து அவங்க நமக்கு என்ன மாதிரியான உறவினர் அப்படிங்கிறத நமக்கு வந்து தெளிவா காட்டி கொடுக்குது. சரி, இதுதான் வந்து டேர்ம் ஆஃப் அட்ரஸ், டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது. டேர்ம் ஆஃப் அட்ரஸ் அப்படிங்கிறது என்ன? நாம கூப்பிடுறது, விழிக்கிறது. எப்படி விழிக்கிறது? பெரியப்பா சித்தப்பான்னு கூப்பிடுவோம். எந்த வழியில உனக்கு பெரியப்பா, எந்த வழியில உனக்கு சித்தப்பா, இல்ல பெரியம்மா சின்னம்மா சித்தின்னு கூப்பிடுவோம். எந்த வழியில பெரியம்மா, எந்த வழியில சித்தி உனக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அதுதான் டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ். அப்பாவுடைய அண்ணனா இருக்கலாம், பெரியப்பான்னு நம்ம கூப்பிடுவோம், ஃபாதர்ஸ் எல்டர் பிரதர். சித்தப்பாவா இருக்கலாம், அப்போ அப்பாவுடைய தம்பியா இருக்கலாம், ஃபாதர்ஸ் யங்கர் பிரதர். ஸோ இதுதான் டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது. பெரியப்பா சித்தப்பான்னு கூப்பிடுறது டேர்ம் ஆஃப் அட்ரஸ். டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஃபாதர்ஸ் எல்டர் பிரதர், அப்பாவுடைய அண்ணன், அப்பாவுடைய தம்பி. அதே மாதிரி தான் நம்ம வந்து பெரியம்மா சின்னம்மா சித்தி அப்படிங்கிறது. ஸோ அது சித்தி பெரியம்மாங்கிறது டேர்ம் ஆஃப் அட்ரஸ், நாம கூப்பிடுறது. எப்படி நாம கூப்பிடுறோம்? பெரியம்மா சின்னம்மா சித்தின்னு கூப்பிடுறோம். அப்போ எப்படி பெரியம்மா? மதர்ஸ் எல்டர் சிஸ்டர். சித்தி மதர்ஸ் யங்கர் சிஸ்டர். ஸோ இப்படித்தான் நம்ம அந்த டேர்ம் ஆஃப் அட்ரஸ், டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத நாம இங்க உபயோகப்படுத்துறோம்.
ஸோ இந்த டேர்ம் ஆஃப் அட்ரஸ், டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது இணை உறவினர்களாக இருக்கட்டும், இல்லைன்னா குறுக்கு உறவினர்களாக இருக்கட்டும், யாருக்கு வேணாலும் அது பொதுவான விஷயம். சரியா? ஸோ குறுக்கு உறவினர்கள்ங்கிறவங்க யாரு? குறுக்கு உறவினர்கள் அப்படிங்கிறவங்க அப்பாவுடைய கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு பிறக்கிற குழந்தைங்க. அதே மாதிரி அம்மாவுக்கு கூட பிறந்த அண்ணன் தங்கச்சிக்கு பிறக்கிறவங்க, மாமன் மாமி அவங்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகள் தான் இங்க கிராஸ் கசின்ஸ். ஸோ இந்த கிராஸ் கசின்ஸ் கிட்ட இருந்து நாம பொண்ணு எடுக்கிறோம். உறவினர்கிட்ட நாம பொண்ணு எடுக்கிறோம் அப்படின்னா இவங்கெல்லாம் யாரு? மாமன் மச்சான். அவங்களுக்கு மாமன் மச்சான் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே தான். ஸோ இவங்க கிட்ட இருந்து தான் நாம பொண்ணு எடுக்கிறோம், பொண்ணு கொடுக்குறோம், மாப்பிள்ளை எடுக்கிறோம், மாப்பிள்ளை கொடுக்குறோம். அந்த ஒய்ஃப் கிவர்ஸ் ஒய்ஃப் டேக்கர்ஸ் அப்படிங்கிற லெவி ஸ்ட்ராஸ் சொன்ன அந்த அந்த ட்வின் பிரின்சிபல் அப்படிங்கிறது எல்லா இடத்துக்குமே அப்ளை ஆகும். ஸோ இணை உறவினர்கள்ல அந்த ஒய்ஃப் கிவர் ஒய்ஃப் டேக்கர் அப்படிங்கிறது கிடையாது, ரெஸ்ட்ரிக்டடு. ஸோ இட் ஹேஸ் டு பி அவாய்டட். ஸோ குறுக்கு உறவினர்கள்ல இட் ஹேஸ் டு பி ஃபாலோட். ஸோ இஃப் தே ஆர் ரிலேட்டட் கிராஸ்லி, மீனிங் தட் ஸோ இவங்கெல்லாம் ரத்த வழி உறவினர்கள் நமக்கு கிடையாது. ஸோ தே ஆர் த எலிஜிபிள் பீப்புள் டு ப்ரொவைட் ஆர் டு சப்ளை ஆர் டு கிவ் பிரைட் ஆர் பிரைட் குரூம். மணப்பெண்ணோ மணமகனோ நமக்கு கொடுக்கறதுக்கு தகுதியான அமைப்புல இருக்கிற குடும்பங்கள். சரி, ரெண்டாவது இது காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கின்ஷிப், உறவின் சிக்கலான அமைப்பு. ஸோ இது ஜெனரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச், ரெஸ்ட்ரிக்டட் எக்ஸ்சேஞ்ச், பொதுவான பரிமாற்றம், கட்டுப்படுத்தப்பட்ட பரிமாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த பொதுவான பரிமாற்றம் அப்படிங்கிறது என்ன? இப்போ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் எழுதுவது என்ன? ஏ கிவ்ஸ் டேக்ஸ் பிரைட் ஃப்ரம் பிஸ் ஃபேமிலி, பி டேக்ஸ் பிரைட் ஃப்ரம் சிஸ் ஃபேமிலி, சி கிவ்ஸ் பிரைட் ஃப்ரம் டிஸ் ஃபேமிலி, இப்படி போகும். ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வகையில் நம்ம பார்த்தோம்னா பெண் கொடுத்து பெண் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ பெண் கொடுத்து பெண் எடுக்கிறது அப்படிங்கிறது என்ன? இந்த வீட்டுல இருந்து ஒரு பெண்ணை அவங்க எடுக்கிறப்போ இந்த வீட்டுல ஏற்படுற அந்த லாஸை ரீப்ளேஸ் பண்றதுக்கு அவங்க வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு இங்க கொடுப்பாங்க. ஸோ இது நடக்கணும் அப்படின்னா ரெண்டு வீட்லயுமே எலிஜிபிளான மேல் பார்ட்னர் இருக்கணும், மேல் இண்டிவிஜுவல் இருக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த பெண் கொடுத்து பெண் எடுக்கிறது அப்படிங்கிறது பொதுவான விஷயம். ஸோ அப்படியெல்லாம் இல்லாம இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு கல்யாணம் முடிச்ச ஒரு ஃபேமிலியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஸோ அண்ணனுக்கோ தங்கச்சிக்கோ கல்யாணம் ஆயிருக்கும் போதோ இல்லை உங்களுக்கே கல்யாணம் ஆயிருந்திருந்தாலோ, ஸோ என்ன உறவுல இருந்து நமக்கு மாப்பிள்ளை எடுத்திருக்கிறாங்க, பொண்ணு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல இருந்து ஆல்ரெடி நமக்கு பொண்ணு வந்திருக்குதா, மாப்பிள்ளை வந்திருக்குதா, அதே வீட்டுல இருந்து தான் நம்ம பொண்ணு மாப்பிள்ளையை எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு எடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க, இங்க இருந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்படித்தான் இருக்கும். அதுதான் வந்து சமச்சீரற்ற திருமணம் அப்படிங்கிறது, அசிமெட்ரிக்கல் அப்படிங்கிறது. அதாவது லைனியர், அது பாட்டுக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கும். ரிட்டர்ன் வரணுங்கிற அவசியம் இல்லை, கட்டாயமும் கிடையாது. ஜென்ரலா இதுதான் நடக்குது. ஸோ இதுதான் அந்த அசிமெட்ரிக்கல் டைப் ஆஃப் மேரேஜ். ஸோ கட்டுப்படுத்தப்பட்ட பரிமாற்றம் அப்படிங்கிறது என்ன? சிமெட்ரிக்கல். இப்போ ஏ வந்து பிக்கு கொடுத்தாருன்னா சி வந்து இங்க கொடுக்கணும். ஸோ ரெண்டு ஃபேமிலி ஸ்ட்ரக்சரும் பேரலா இருந்துகிட்டு இருக்கும். அப்போ இந்த ஃபேமிலி கொடுக்கும்போது அந்த ஃபேமிலி கொடுத்துருக்காங்க, நம்ம வீட்டுக்கு பொண்ணு கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளை கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அந்த ஃபேமிலிக்கு நம்ம கட்டி கொடுக்கலாம். ஸோ அப்போ இந்த டைரக்ஷனுக்கு போகும்போது அதே ஒரு டைரக்ஷன் இந்த பக்கமும் அங்கே வருது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பக்கம் அவுட்வார்டு இருக்கும், இன்வார்டும் இருக்கும். ஸோ இதுதான் சிமெட்ரிக்கல் டைப் ஆஃப் மேரேஜ், ரெஸ்ட்ரிக்டட் மேரேஜ். ஸோ அங்கே கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறப்போ இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகுது, ஒரு ஆப்ளிகேஷன் ஆகுது, இவங்களுக்கு திரும்ப பொண்ணு கொடுக்கணும், மாப்பிள்ளை கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கின்ஷிப். ஸோ உறவுடைய சிக்கலான அமைப்பு. ஸோ இந்த இடத்துல தான், இந்த ரெஸ்ட்ரிக்டட் எக்ஸ்சேஞ்சில் தான் நாம உறவை வந்து பல இடங்கள்ல சுத்தி போய் அவன் ஒவ்வொருத்தரையா சொல்லி நாம ட்ரேஸ் அவுட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஸோ பொதுவான பரிமாற்றத்துல அந்த வே அப்படிங்கிறது, சேனல் அப்படிங்கிறது ஒரே டைரக்ஷன்ல போய்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து பெரும்பாலும் அப்படி ரிவர்ஸ் ஆகுறது, ஃபோல்ட் ஆகுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பெரும்பாலும் நடக்க வாய்ப்பு இல்லை. நடந்துச்சு அப்படின்னா கூட நம்ம ஈஸியா ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஜெனரலைஸ்டா நம்ம சமூகத்துல இருக்கிற அந்த மேரேஜ் டைப். அதன் அடிப்படையில் we can trace the descent of an individual. ஒருத்தர் தனி மனிதனுடைய மரபு வழியை நாம் அதுல இருந்து நாம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அடுத்து டிராவிடியன் கின்ஷிப். லூயி டுமான் சொல்ற விஷயம் டிராவிடியன் கின்ஷிப், திராவிட உறவு முறை. இருதரப்பு குறுக்கு உறவினர் திருமணம், பைலேட்ரல் கிராஸ் கசின் மேரேஜ். தாய்வழி குறுக்கு உறவினர் திருமணம், மேட்ரிலேட்ரல் கிராஸ் கசின் மேரேஜ். தந்தை வழி குறுக்கு உறவினர் திருமணம், பேட்ரிலேட்ரல் கிராஸ் கசின் மேரேஜ். இது வார்த்தைகள் வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியலாம், டெக்னிக்கலா இருக்கலாம். சரி, அந்த இரு தரப்பு பைலேட்ரல் அப்படிங்கறது நீங்க பார்க்கும் போதே அந்த குறுக்கு உறவினர் கிராஸ் கசின்
அப்படிங்கிறத பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து இப்போ புரிபட ஆரம்பிச்சிருக்கும். இப்போ நாம எதை பத்தி பேச வர்றோம், தாய் வழி தந்தை வழி அப்படிங்கிறத நம்ம எதை பத்தி பேச வர்றோங்கிற வார்த்தை உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒய்ஃப் கிவர் அண்ட் ஒய்ஃப் டேக்கர், இந்த 2 விஷயம் தான் பேசிக்கான விஷயம். ஹூ வில் பி த ஒய்ஃப் கிவர், ஹூ வில் பி த ஒய்ஃப் டேக்கர் அப்படிங்கிறதான். ஸோ இப்போ உங்க ஒய்ஃப் டேக்கிங் அப்படிங்கிறது இல்ல அந்த பிரைட் ஆர் பிரைட் குரூம் டேக்கிங் அப்படிங்கிறது இரு வழியில இருக்கணும். அதுதான் பைலேட்ரல். ஸோ பைலேட்ரல் கிராஸ் கசின் மேரேஜ். ஸோ பைலேட்ரல் கிராஸ் கசின் மேரேஜ்ங்கிறது என்ன? ஒருத்தர் தனக்கு தேவையான பொண்ணை அப்பா வழியில இருந்து எடுத்துக்கலாம், அம்மா வழியில இருந்து எடுத்துக்கலாம். ஸோ மதர்ஸ் பிரதர்ஸ் டாட்டர். மதர்ஸ் பிரதர் நமக்கு என்ன வேணும்? தாய் மாமா வேணும். ஸோ தாய் மாமா வீட்டில இருந்து நம்ம பொண்ணு எடுத்துக்கலாம், மாப்பிள்ளை எடுத்துக்கலாம். அதான் எம்பிடி, மதர்ஸ் பிரதர்ஸ் டாட்டர். ஓகே, அது ஒரு சைடு. 2வது அப்பாவுடைய அக்கா தங்கச்சிங்க நமக்கு என்ன வேணும்? அத்தை வேணும். ஸோ அத்தை வீட்டில் அப்பா வீட்டில் அத்தைகிட்ட இருந்து நம்ம பொண்ணு எடுத்துக்கலாம். ஸோ ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் டாட்டர். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலியில அவங்க அம்மாவுடைய அண்ணன் வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்கலாம், எடுக்கலாம், அப்பாவுடைய அக்கா தங்கச்சி வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்கலாம், மாப்பிள்ளை எடுக்கலாம். இதுதான் இரு வழியில நம்ம வந்து எலிஜிபிளான ஆட்களை நம்ம சர்ச் பண்றது. இதுதான் பைலேட்ரல் கிராஸ் கசின் மேரேஜ். அப்பா வழியிலும் எடுத்துக்கலாம், அம்மா வழியிலும் எடுத்துக்கலாம். ஆனா நிறைய ஃபேமிலியில பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய கான்ஃபிளிக்ட் வரும். அப்போ அவங்க சைட்ல இருந்து பொண்ணு எடுத்துக்கிட்டாங்க, மாப்பிள்ளை எடுத்துக்கிட்டாங்க, ஏன் எங்க கிட்ட எல்லாம் கேட்டா நாங்க கொடுக்க மாட்டோமா அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் நிறைய இங்கதான் வரும். பட் அதுக்குன்னு ஒரு ஃபேமிலிஸ்குள்ள அந்த ரிசால்விங் மீன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ தாய் வழி குறுக்கு உறவினர் திருமணம். ஸோ இது மேட்ரிலேட்ரல் கிராஸ் கசின் மேரேஜ். ஸோ மதர்ஸ் பிரதர்ஸ் டாட்டர். சரியா? அம்மாவுடைய சகோதரர் வீட்டில இருந்து பெண் எடுக்கிறது. நீங்க இந்த டாட்டருங்கிறது ஒரு ஈகோ அப்படிங்கிறத நீ ஒரு மேலா உருவகிச்சது அப்படிங்கிறதுனால டாட்டர்னு இருக்குது. அந்த ஈகோங்கிறத நீங்க மேலாவும் ஃபிட் பண்ணிக்கலாம், ஃபீமேலாவும் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க மேலா ஃபிட் பண்ணீங்க அப்படின்னா மதர்ஸ் பிரதர்ஸ் டாட்டர் எடுக்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ ஃபீமேலா ஃபிட் பண்ணீங்கன்னா அது அசியூம் பண்ணீங்கன்னா ஈகோவை மதர்ஸ் பிரதர்ஸ் சன் அப்படி நீங்க அசியூம் பண்ணிக்கணும். ஸோ அதை ரொம்ப போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இதுல உங்களுக்கு ஈகோ அப்படிங்கிற ஆளை ஒரு மேல் அவர் ஆணா உருவகிச்சு யார்கிட்ட இருந்து அவர் பொண்ணு எடுக்கலாம்னா அம்மாவுடைய சகோதரன் மகளை மணந்து கொள்ளலாம், மாமா மகளை மணந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்ல வர. இதுக்கு மேட்ரிலேட்ரல் கிராஸ் கசின் மேரேஜ் அப்படிங்கிறது மேட்ரிலேட்ரல் கிராஸ் கசின் மேரேஜ். ஸோ தாய் வழி குறுக்கு உறவினருக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தந்தை வழி குறுக்கு உறவினர் திருமணம். ஸோ அப்பாவுடைய கூட பிறந்த சகோதரிகள் வீட்டில இருந்து பெண் எடுக்கிறது. ஸோ இதே பிரின்சிபிள் தான் எங்கேயும். ஈகோங்கிறது ஆண்னா இங்க நம்ம அத்தை வீட்டில இருந்து பெண் எடுக்கிறோம். ஈகோங்கிறது பெண் அப்படின்னா அத்தை வீட்டில இருந்து மாமனை கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஸோ இது தந்தை வழி குறுக்கு உறவினர். ஸோ இதுல வந்து உங்களுக்கு தெரியாததுங்கிறது எதுவுமே கிடையாது, எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம வீட்டுல நம்முடைய டே டு டே லைஃப்ல நம்ம எல்லாரும் கூட இன்ட்ராக்ட் பண்ற விஷயம்தான் இந்த பைலேட்ரல் மேரேஜ் கிராஸ் கசின் மேரேஜ் ஆகட்டும், மேட்ரிலேட்ரல் கிராஸ் கசின் மேரேஜ் ஆகட்டும், இல்லைன்னா மேட்ரிலேட்ரல் கிராஸ் கசின் மேரேஜ் ஆகட்டும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம். நான் இந்த வகுப்பு ஆரம்பிக்கும் போது நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், நாம சமூகத்துல நிறைய பேர் கூட இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு வகையில அந்த இன்டராக்ஷன் அப்படிங்கிறது நம்ம உறவு முறைகளோட ஒரு பக்கம் இருக்கும். இன்னொன்னு உறவு இல்லாதவங்கள உறவினர்களா நாம நடத்திக்கிறது ஒரு பக்கம் இருக்கும். ஸோ இந்த யூனிட் 6 அப்படிங்கிறது அழகு 6 அப்படிங்கிறது ஃபிக்டிவ் கின்ஸை பத்தி பேசுறது, கற்பனையான உறவு முறை. ஃபிக்ஷன் அப்படிங்கிறதுனா என்ன? புனைதல். ஃபிக்ஷன் அப்படிங்கிறதே புனைதல். ஜெனர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க ஃபிக்ஷன் அவங்கிறது எப்படி புனைதல், எப்படி நம்ம கற்பனையான உறவு முறையை வச்சுக்க முடியும்? ரொம்ப சிம்பிள். இந்த கற்பனையான உறவு முறை அப்படிங்கிறத 2-3 வார்த்தையில உங்களுக்கு என்னால சொல்ல முடியும். அந்த நீங்க கேட்டதுக்கு அப்புறமும் உங்களுடைய மைண்ட் செட் கூட அப்படி கூட ஆகலாம். இவ்வளவு தானே, இது இருக்கிறதுக்கு இவ்வளவு நீட்டமான நீட்டி முழக்கம் அப்படின்னு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. பட் ஈவன் தோ we are able to understand the effective relations, நம்மளால அந்த கற்பனையான உறவு முறையை ரொம்ப இலகுவா புரிஞ்சுக்க முடிஞ்சாலும் ஆனா அதுக்குன்னு ஒரு சில ஜெனரலைஸ்டு பிரின்சிபிள்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சமூகவியல்ங்கிறது என்ன? சமூக வாழ்க்கையின் பொதுவான அம்சங்களை பற்றி படிப்பது. That is called sociology. So sociology simply studies the scientific sociology studies the social life in a scientific way. Generalized principles, பொதுமையான விதிகளை பத்தி படிக்கிறதான்னு சொல்றது. ஸோ அந்த நீங்க சமூகவியலுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த விதமான விளக்கத்தை வேணாலும் எடுத்துக்கங்க. ஆனா
நீங்க பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த விளக்கத்துல இருந்து சரியான ஒரு விளக்கத்தை நீங்க பொதுமைப்படுத்துங்க. யூ ஹேவ் டு கன்ஸ்ட்ரக்ட் ப்ராப்பர் டெஃபினிஷன், ப்ராப்பர் சிம்பிள் அண்ட் கிறிஸ்பி டெஃபினிஷன் ஃபார் சமூகவியல். சோசியாலஜிக்கு ஒரு சிம்பிளான டெஃபினிஷனை நீங்க உருவாக்குங்க. இப்போ நான் சொல்ற அந்த சோசியாலஜி டெஃபினிஷன்ங்கிறது யாருமே சொல்லல. நான் அதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டதை எதை பத்தி பேச போறோமோ அதுக்கு தகுந்தாப்படி நான் வந்து நேர டவுன் பண்ணி அதனுடைய கிளாரிட்டி எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணாம நான் கொண்டு வந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் கற்பனையான உறவு முறை. கற்பனையான உறவு முறை, அந்த உறவு முறையில வர்றவங்க யாரு, அந்த உறவு கொண்டாடுறவங்க யாரு. ஸோ அந்த கற்பனையான உறவு முறைக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ இட் இஸ் சோசியல் ஒன். இது வந்து சமூக உறவுகளை அடிப்படையாக கொண்டது. எல்லா உறவுகளுமே சமூக உறவுகள் தானே. இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த அலையன்ஸ், விவாக சம்பந்தம் அப்படிங்கிறதும் ஒரு வகையான சமூக உறவு தானே. எஸ், தட் ஆல்சோ சோசியல் ஒன், இட் இஸ் ஆல்சோ சோசியல் ஒன். இதுதான் எமில் டர்கெய்ம் சொன்ன மாதிரி சோசியாலஜி ஸ்டடிஸ் அபவுட் சோசியல் ஃபேக்ட். சமூக மெய்மைகளை பற்றி படிப்பது தான் சமூகவியல். பாருங்க, அந்த விவாக சம்பந்தம் அப்படிங்கிறதும் சோசியல் ஒன்று தான். இந்த ஃபிக்டிவ் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறதும் சோசியல் ஒன்று தான். இட் இஸ் பிட்வீன் ஆர் இட் இஸ் இன் த சொசைட்டி. இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி சோசியல் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த ஃபிக்டிவ் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது குவாசி ஆர் சியூடோ கின்ஷிப். ஸோ ஒரு அரைகுறை அல்லது ஒரு போலியான உறவு முறை. இது எப்படி ஒன்றும் அரைகுறை இல்லைன்னா போலியான உறவு முறைங்கிறத நம்ம அப்படி ஒன்று தான் பவர் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ இது பிறப்பு அல்லது திருமணத்தால் தொடர்பில்லாத நபர்களிடையே உள்ளது. இவ்வளவு நேரம் நம்ம அலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம படிச்சோம். அது இண்டிவிஜுவல்ஸ் ரிலேட்டட் பை பிளட், இண்டிவிஜுவல்ஸ் ரிலேட்டட் த்ரூ மேரேஜ் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை தான் நம்ம வந்து மறுபடியும் பேசிக்கிட்டே இருந்தோம். ஆனா இங்க ஃபிக்டிவ் ரிலேஷன்ஸ் கின்ஸ்மென் அப்படிங்கிறது they are the individuals are not related by birth, they are not related by marriage. So இது இப்படி சொல்லலாம். So it is a relationship between the individuals who are unrelated by blood or birth or marriage அப்படிங்கிற. இன்னொன்னு, இந்த ஃபிக்டிவ் டைப் ஆஃப் உறவை, அந்த கற்பனையான உறவை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு ஒரு ப்ரொலாங்டு ப்ராக்சிமிட்டி இருந்திருக்கணும். ஸோ ப்ரொலாங்டு ப்ராக்சிமிட்டினா எப்படி இருந்திருக்கணும்? இப்போ உதாரணத்துக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே 1வது வகுப்புல இருந்து 12th வரைக்கும் ஒரே ஸ்கூல்ல படிச்சுட்டு வருவாங்க. ஸோ அவங்க கிட்ட ஒரு லாங் ப்ராக்சிமிட்டி இருக்கு. இன்னொன்னு, நம்ம வீட்டுல ஒரு 25-30 வருஷமா நாம இருக்கிறோம். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, எய்த்த வீட்டுக்காரங்க, பின்னாடி வீட்டுக்காரங்க, மேல வீடு, கீழே வீடு, எந்த வீடா இருந்தாலும் அவங்களும் அதே 30 வருஷம் இருந்தாங்கன்னு வைங்க. ஒரு ப்ரொலாங்டு லைஃப், அந்த ஒரு லைஃப் இருந்ததுன்னா அந்த நெய்பர் அப்படிங்கிறது போய் நெய்பர்ஹுட், நெய்பர்லினஸ் அப்படிங்கிறதுக்கு வந்துடும். சரியா? அந்த அந்த நீண்ட காலம் அப்படிங்கிறது தான் இங்க உறவு முறையை வளர்த்துக்க வேண்டும். இன்னொன்னு, இது ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்திருத்தல், இன்டர் டிபெண்டன்சி அண்ட் மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ். ஒருத்தர் சார்ந்து இருக்கணும், அதே மாதிரி 2 பேருக்கு இதுல பெனிஃபிட் இருக்கணும். அப்படிங்கிறப்போ இந்த ஃபிக்டிவ் டைப் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஆர் கின் டைப் வந்து வளர ஆரம்பிக்குது. எவ்வளவுதான் இருந்தாலும், ஈவன் தோ இட் இஸ் குவாசி ஆர் சூடோ கின்ஷிப், it always implies roles or duties and responsibilities like real kinsmen. ஸோ உண்மையான உறவினர்களை மாதிரியான அந்த ரோல்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி இன்சிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த ஃபிக்டிவ் கின்ஷிப். ஓகே, ஸோ அந்த ஃபிக்டிவ் கின்ஷிப்புக்கு நம்ம ஓரளவு இப்போ என்னன்னு ஒரு பில்டப் கொடுத்தாச்சு, ரைட்? அப்போ அந்த ஃபிக்டிவ் கின்ஷிப் அப்படிங்கிறவங்க யார், அந்த ஃபிக்டிவ் அப்படிங்கிறவங்க என்ன கேட்டகரியில வர்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ நாம அதுக்கு முன்னாடி கின்ஸ்மென் அப்படிங்கிறவங்கள 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு விளக்கமான அல்லது இயற்கை உறவினர்கள். ஒன்னு, அதான் நம்ம இங்கிலீஷ்ல சொல்ல போனா டிஸ்கிரிப்டிவ் ஆர் நேச்சுரல் ரிலேஷன்ஸ். ஸோ அந்த டிஸ்கிரிப்டிவ் ஆர் நேச்சுரல் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறவங்க யார்? டிஸ்கிரிப்டிவ்னாலே தெரியுது, நல்லா டிஸ்கிரைப் பண்ணக்கூடியவங்க. எப்படி டிஸ்கிரைப் பண்ண முடியும்? இவன் எனக்கு அண்ணன், என் கூட பிறந்தவன். இன்னொருத்தனை அண்ணன்னு சொல்லுவோம், அவன் யாரு? எங்க பெரியப்பா பையன். அக்கான்னு சொல்லுவோம், கூட பிறந்தவங்களும் அக்கான்னு சொல்லுவோம். கூட அதே மாதிரி பெரிய பட்சத்தை பார்க்கணும்னா முத்தவங்க எல்லாவங்களா இருந்தா அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி தெளிவா சொல்லுவோம். இது வந்து பேரலல் கசின்ஸுக்கு. இதே கிராஸ் கசின்ஸுக்கு மாமா, மச்சன், மாப்பிள்ள, மதினி, அத்தை, மாமா, எப்படி வேணாலும் நம்ம சொல்லுவோம், குழந்தை, அது மேல சொல்லுவோம். ஸோ இந்த வார்த்தைகளே டிஸ்கிரிப்டிவா இருக்கும். ஸோ இட் செல்ஃப் ஹேஸ் ஓன் டெஃபினிஷன். ஸோ இட்ஸ் நேச்சுரல். ஸோ பை பர்த் ஆட்டோமேட்டிக்கா அவங்க நம்ம ரிலேட்டட் ஆயிடுறாங்க. ஸோ த்ரூ மேரேஜ் ஆட்டோமேட்டிக்கா ரிலேட் ஆயிடுறாங்க. ஸோ பை நேச்சுரல் தே ஆர் ரிலேட்டிவ்ஸ். சரியா? இன்னொன்னு, வகைப்பாடு அல்லது செயற்கை உறவினர்கள். ஸோ கிளாசிபிகேட்டரி ஆர் ஆர்டிபிஷியல் ரிலேட்டிவ்ஸ். எப்படி அவங்க கிளாசிபிகேட்டரி? நம்மளால வகைப்படுத்த முடியும்.
நீங்க 2 இடத்த உங்க முன்னாடி இப்ப 2 பேர் நிக்கிறாங்க. 2 பேரையும் மாப்பிளன்னு நீங்க கூப்பிடுறீங்க. இல்ல மச்சான்னு கூப்பிடுறீங்க. இதுல யார் ஒரிஜினல் மாப்பிள, ஒரிஜினல் மச்சான் அப்படின்னு நம்ம சொல்றது? இதுக்கு தான் நம்ம சொல்றது டேர்ம் ஆஃப் அட்ரஸ், டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இப்ப டேர்ம் ஆஃப் அட்ரஸ்ங்கிறது என்ன? மாப்பிள, மச்சான், வா மாப்பிள, வா பங்காளி அப்படின்னு கூப்பிடுறது. சரியா? அதான் டேர்ம் ஆஃப் அட்ரஸ். எப்படி உனக்கு அவன் மச்சான், எப்படி அவன் உனக்கு வந்து மாப்பிள்ளை, எப்படி அவன் உனக்கு பங்காளி அப்படின்னு டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு வரும்போது இங்க டிஸ்கிரிப்டிவா ஆட்டோமேட்டிக்கா இவன் நமக்கு எப்படி ரிலேட்டடா இருக்காங்கிறத உங்களால சொல்ல முடியும். அந்த நேச்சரை உங்களால டிஃபைன் பண்ண முடியும். சரிங்களா? ஆனா அதே இது ஆர்டிபிஷியலா நீங்க ஒருத்தனை போய் ஏ வா மாப்பிள வா, ஏ மச்சான் வா, மாமா வா, பங்காளி வா அப்படின்னு நீங்க கூப்பிடும்போது இட்ஸ் ஆர்டிபிஷியல். ஸோ நீங்க வந்து உங்களால கிளாசிஃபை பண்ண முடியும். அந்த நேச்சுரலா வந்த ரிலேட்டிவ்ஸை கிளாசிபிகேட்டரி ரிலேட்டிவ்ஸ் செயற்கையான உறவினர்கள் முன்றது உங்களால கிளாசிஃபை பண்ண முடியும். சிம்பிளி பிகாஸ் தே ஆர் ஆர்டிபிஷியல். எப்படி அவங்கள மாப்பிள மச்சான் நீங்க சொல்றீங்க? அதுதான் ஃபிக்டிவ் ரிலேஷன், கிளைம்டு கின்ஷிப். ஆனா அதான் சொன்னல, ஒரு ப்ரொலாங்டு ரிலேஷன்ஸ், ஒரு ப்ராக்சிமிட்டி இருந்ததுன்னா நம்ம வீட்டு பக்கத்துல நீங்க வந்து மாமான்னு கூப்பிடுவீங்க, அத்தைன்னு கூப்பிடுவீங்க, பெரியம்மான்னு கூப்பிடுவீங்க, சித்தின்னு கூப்பிடுவீங்க, மதினின்னு கூப்பிடுவீங்க. சரியா? பெரியம்மா, சின்னம்மா, எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. சரியா? எல்லாமே உறவு முறைகளை வச்சு கூப்பிடுறீங்க. அந்த உறவு முறைகள் என்ன? உண்மையிலேயே அவங்க உங்களுக்கு ரிலேட்டடா? ஆர் தே பேரலல் கசின்ஸ் ஆர் கிராஸ் கசின்ஸ்? நோ, இட் இஸ் கிளைம்டு ரிலேஷன்ஷிப். நாம அவங்கள கிளைம் பண்றோம். அண்ணனாவோ, தம்பியாவோ, தங்கச்சியாவோ, பெரியம்மாவோ, சித்தியாகவோ நம்ம வந்து கிளைம் பண்றோம். திஸ் இஸ் கால்ட் ஆர்டிபிஷியல் அண்ட் ஃபிக்டிவ். அப்படித்தான் நம்ம சுத்தி இருக்கிறவங்கள நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து நம்மளை எப்பவுமே வந்து உறவு முறையில ஃபிட்டின் பண்ணி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, நீங்க போய் ஒரு லைன்ல நிக்கிறீங்க, நம்ம வயசுக்கு மூத்தவரா இளையவரான்னு பாக்குறோம். மூத்தவர்னா அண்ணே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கும். மூத்தவங்களா இருந்தா அக்கான்னு நம்ம கூப்பிடுறோம். இதே இது ஒரு வயசை பொறுத்து இந்த இடத்துல வந்து ஏஜ் ஒரு ஃபேக்டர், ஜெண்டர் ஒரு ஃபேக்டர், ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஜெண்டரை பொறுத்தும் ஏஜை பொறுத்தும் நாம வந்து ஒரு உறவு முறையை அண்ணன், அக்கா, மாமா அப்படிங்கிறது கூப்பிடுறோம். நம்ம அந்த அண்ணன் அப்படிங்கிறது அம்மான்னு கூப்பிடுறது, தாத்தான்னு கூப்பிடுறது, பாட்டின்னு கூப்பிடுறது, ஆர் தே ரியல்லி ரிலேட்டட் வித் அஸ் எய்தர் பை பிளட் ஆர் மேரேஜ்? நோ, நாம கிளைம் பண்றோம். அவங்க நமக்கு எந்த விதத்திலையுமே ரத்த உறவு மூலமாகவோ இல்ல திருமணம் மூலமாகவோ உறவு கிடையாது. நாம கிளைம் பண்றோம். இதுதான் ஃபிக்டிவ் ரிலேஷன்ஷிப், கற்பனையான அல்லது உரிமை கோரப்பட்ட உறவு முறை. இது எப்படி இந்த வார்த்தைகளை நம்மளால சொல்ல முடியுது? சிம்பிளி வி ஆர் ஏபிள் டு ரிலேட் வித் இண்டிவிஜுவல். நாம நம்மள அவங்க கூட தொடர்பு படுத்தி பார்க்க முடியாது. இப்போ நான் ஃபியூ வேர்ட்ஸுக்கு முன்னாடி சொன்னேன், ஜெண்டர், ஏஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஜெண்டரும் ஏஜையும் நம்ம அப்ளை பண்ணி தான் ஒரு ஆளை நம்ம அண்ணன் கூப்பிடுறதா, அக்கான்னு கூப்பிடுறதா, தாத்தான்னு கூப்பிடுறதா, பாட்டி, மாமா எப்படி கூப்பிடுறதுங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் the fictive relations are constructed through relatedness. நாம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அந்த ஏஜுக்கு, அந்த அந்த ஜெண்டருக்கு இவங்களை நம்ம யாரை ரிசம்பிள் பண்றாங்க அப்படிங்கிறதா ஜேனட் கார்சன் சொல்றது. ஸோ வி ஆர் ஏபிள் டு ரிலேட்டட் த இண்டிவிஜுவல், தென் வி ஹேவ் த எபிலிட்டி டு கின்ஷிப். ஸோ நமக்கு என்ன பார்த்த உடனே அண்ணனு கூப்பிடணுமா, அக்கான்னு கூப்பிடணுமா, மாமான்னு கூப்பிடணுமா, மாப்பிள்ள மச்சான்னு கூப்பிடணுமா, நமக்கு அந்த கின்ஷிப்பிங் அப்படிங்கிற அந்த எபிலிட்டி இருக்குது. பார்த்த உடனே அவனை பங்காளி, மச்சான், மாமன் கூப்பிடுறதுக்கான எபிலிட்டி இருக்குது. ஸோ அதுதான் அந்த எபிலிட்டி டு கின்ஷிப்பிங் வித் அதர்ஸ். ஸோ இதுதான் ஷைராக்கும் ட்ராட்மேனும் கேம்பிளும் சொல்றாரு. ஸோ அந்த ரிலேட்டட்னஸும் கின்ஷிப்பிங் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோசியல் லைஃப்ல நாம எப்படி எந்த இண்டிவிஜுவலா இருந்தாலும் நாம ஒரு உறவுக்கு அடிப்படையில தான் நம்ம கொண்டு வர பாக்குறோம். அந்த உறவின் அடிப்படையில நம்ம கொண்டு வர்றது எப்படி நம்ம கொண்டு வர்றோம்? நம்ம ஏஜ் கேட்டகரியில இருந்தா மாப்பிள, மச்சான், பங்காளி, ஐ டியூட் அப்படிலாம் நீங்க நிறைய சினிமால கேள்விப்பட்டிருக்கலாம். ஹே டியூட், வாட்ஸ் ப்ரோ அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் பியர் குரூப், நம்ம ஏஜ்ல இருக்கிறது ஒரு விஷயம். அதே இது ரிலிஜியஸ் பேஸ்டா நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல்ல ஒரு விளக்கம் இருக்கும். பிரதர், சிஸ்டர், ஃபாதர் அப்படிங்கிற மாதிரியான விளக்கம் இருக்கும். இதே இது இன்னொரு ரிலிஜியன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அம்மா அப்படிங்கிற மாதிரியான விளக்கம் இருக்கும், மகன் அப்படிங்கிற மாதிரியான விளக்கம் இருக்கும். ஸோ இது வந்து மதத்தின் அடிப்படையில். இன்னொன்று பாண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒருத்தன் அந்த ப்ரொலாங்டு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி இப்போ ஒரு கிரவுண்ட்ல விளையாண்டுகிட்டு இருக்காங்க, ஃபுட்பால் ஆகட்டும், கிரிக்கெட் ஆகட்டும், கபடி ஆகட்டும், அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு மாப்பிள பங்கு நீ போடா நான் போடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் பாண்ட்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப். இதே இது ஸோ ஜென்ரேஷன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா எல்டர் ஜென்ரேஷன், யங்கர் ஜென்ரேஷன். ஒரு சில பேரை வந்து பேரண்ட்ஸ் வீட்டில் திட்டுவாங்க, வயசுக்கு மீறின பழக்கம் வச்சிருக்கிற அப்படின்னு. ஸோ அந்த பெரியவரோட இருக்கும்போது என்ன மாமா நீ அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. நீங்க நிறைய சினிமாவில் பார்த்துருக்கலாம்,
பார்பர் ஷாப் வச்சிருக்கிற ஒருத்தர் வந்து எல்டரா இருப்பாரு, அங்க உள்ள போற பசங்க ஃபுல்லா வந்து யங்ஸ்டரா இருப்பாங்க. அவங்க மாமா அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த எல்டர் யங்கர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதும் அதுவும் கிளைம்டு ரிலேஷன்ஷிப் தான். அதைத்தான் இன்டர் ஜெனரேஷனல் இன்ட்ரா ஜெனரேஷனல் ரிலேஷன்ஷிப் நாம அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த ஃபிக்டிவ் ரிலேஷன்ஷிப்பை ஊக்குவிக்கிற காரணிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கிட்ட ஃபேமிலிங்கிற ஒரு செட்டப் இல்லை. அந்த ஃபேமிலி செட்டப்பை மிஸ் பண்ணும்போது நமக்கு மாமா, அத்தை, பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா, பாட்டி அப்படிங்கிற ஒரு தேவை நமக்கு ஏற்படுது. அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக நாம அந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துக்கிறோம். இன்னொன்னு ரிலிஜியஸ் பிராக்டிசஸ். நம்ம வந்து எல்லாரையும் ஒரு யூனிவர்சல் பிரதர்ஹுட், அனைவரும் சகோதரர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வர்றோம் அப்படின்னா, அதுக்கும் நாம வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை நாம உபயோகப்படுத்துறோம். இன்னொன்னு ஷேரிங் ஆஃப் காமன் சப்ஸ்டன்ஸ் ஆர் லைஃப் சிச்சுவேஷன். ஸோ ஒரே மாதிரியான வாழ்க்கை, ஒரே மாதிரியான சூழ்நிலை இப்படி இருக்கும்போது நாம அவங்கள நம்மளோட அடையாளப்படுத்தி தெரிஞ்சுக்கிறோம். இதான் ஜிஹெச் மீட் சொல்றது, புட்டிங் ஒன் செல்ஃப் இன் தி ஷூஸ் ஆஃப் அதர்ஸ். நாம அவங்களோட இடத்துல இருந்து அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்றது மூலமா அவங்கள நம்ம சிச்சுவேஷனுக்கு கூட நமக்கு தேவையான உறவு முறையை வச்சு நாம கூப்பிட விரும்புறோம். இன்னொன்னு, உறவினர் அல்லாத உறுப்பினர்களுக்கு மரியாதை. அவங்கள நமக்கு நல்லா பிடிக்கும், எந்த வகையில நம்ம அவங்கள ரெகக்னைஸ் பண்றது, அவங்கள நாம மாமா, அத்தை இப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி தான் நமக்கு தேவையான சமூக, சட்ட, மருத்துவ தேவைகளும் இருக்குது. அதன் அடிப்படையில தான் நாம வந்து இந்த உறவு முறையை வச்சுக்கிறோம். ஸோ இப்போ நீங்க அந்த பியூர் கின்ஷிப், அந்த ஃபிக்டிவ் கின்ஷிப் அப்படிங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அந்த தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் நான் சொன்னதுல இருந்தே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ரத்தம், திருமணம், அதாவது பிளட், திருமணம், கல்ச்சர் இதை பேஸ் பண்ணி இருக்கோம். இதன் அடிப்படையில தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னொன்னு, இந்த அலையன்ஸ் அந்த இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ரொம்ப முக்கியமா கவனத்துல வச்சுக்க வேண்டிய வார்த்தைகள் ஈகோ, மேரேஜ், அலையன்ஸ், ஃபிக்டிவ், டிசைன். ஸோ இந்த வார்த்தைகளை நீங்க அதனுடைய கான்டெக்ட்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எல்லாத்தையுமே தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களை நான் சொன்னது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் உங்களுடைய குடும்ப செட்டப்ல நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க எல்லாத்தையுமே தெளிவா புரிஞ்சுக்கலாம். இன்னொரு வகுப்புல இதே மாதிரியான ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல உங்களோட சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு வரும்போது இதே மாதிரியான விஷயங்களை நிறைய உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் பொறுமையா இருந்ததுக்கு மிக்க நன்றி.